ஓம் சாந்தி. 14/11/2023 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி பாக்தாதா மதுபன். முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, தடைகள் எதில் ஏற்படுகிறது? மனிதர்களை தேவதையாக்கும் சேவையில் அவசியம் தடைகள் ஏற்படுகிறது. இரண்டாவது, தந்தை எதற்காக வந்திருக்கிறார்? குழந்தைகளுக்கு சேவை செய்வதற்காக, துக்கத்திலிருந்து விடுவிப்பதற்காக, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காக, முக்தி ஜீவன் முக்தி அளிப்பதற்காக தந்தை வந்திருக்கிறார். குழந்தைகளுக்கு சேவை செய்வதற்காக, துக்கத்திலிருந்து விடுவிப்பதற்காக, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காக, சத்கதி அல்லது முக்தி ஜீவன் முக்தி அளிப்பதற்காக தந்தை வந்திருக்கிறார். இன்னும் நிறைய சொல்லியிருக்கார் பாபா, அதெல்லாம் நீங்க விசாரம் பண்ணணும். மூன்றாவது கேள்வி, கணக்கு வழக்கு அதிகரிக்க காரணம் என்ன? பாபா சொல்றாரு, மாயாவின் ராஜ்யத்தில் காரியங்கள் விகர்மமாகத்தான் ஆகின்றது. இந்த மாயனுடைய ராஜ்யத்துல நம்முடைய செயல்கள் பாவ கர்மமாக ஆகிறது. ஆகியால கணக்கு வழக்கு அதிகரிக்கிறது. நான்காவது கேள்வி, எப்பொழுது ராஜ்யம் கிடைக்கும்? சிவ பாபாவை நினைவு செய்ய வேண்டும், தனக்கும் பிறருக்கும் நன்மை செய்ய வேண்டும், அப்போதுதான் ராஜ்யம் கிடைக்கும். அஞ்சாவது கேள்வி, அனைத்தையும் விட பெரியதிலையும் பெரிய சித்தி என்ன? அனைத்தை விட பெரிதிலும் பெரிய சித்தி பாபா என்ன சொல்றாருன்னா, உடனடி பலன் ரூபத்தில் அதீந்திர சுகத்தின் அனுபவம் ஏற்படும். ஆறாவது, உடனடி பலன் என்றால் என்ன? இப்போதே செய்தீர்கள், இப்பொழுதே கிடைத்துவிட்டது. இதற்குதான் உடனடி பலன் என்று சொல்லப்படுகிறது. fill in the blanks. ஃபர்ஸ்ட், முதல் நம்பரில் இருப்பது டேஷ். முதல் நம்பரில் இருப்பது தேக அபிமானம். இரண்டாவது, யோக பலத்தின் மூலம் நீங்கள் டேஷ் அடைகிறீர்கள். யோக பலத்தின் மூலம் நீங்கள் ராஜ்யம் அடைகிறீர்கள். மூன்றாவது, ஞானம் என்றால் தந்தையின் டேஷ். ஞானம் என்றால் தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பது. நான்காவது, யார் பாபா மீது டேஷ் செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு டேஷ் கிடைக்கும். அவர்களுக்கு யார் பாபா மீது அன்பு செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். அஞ்சாவது, நாம் டேஷில் வந்திருக்கிறோம், பிறகு டேஷுக்கு செல்வோம் என்ற ஆன்மீக போதையில் இருக்க வேண்டும். செல்வோம். நாம் ஈஸ்வரன் மடியில் வந்திருக்கிறோம், பிறகு தேவதையின் மடிக்கு செல்வோம் என்ற ஆன்மீக போதையில் இருக்க வேண்டும். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.